ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட் ஆஃப் ஆடுகளம். இந்த ஆடுகளம் எபிசோடு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லண்டன் தாதா யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனில் தான் நடக்குது. லண்டனில் 2 கிரவுண்ட் இருக்குது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து லார்ட்ஸு, இன்னொன்று வந்து ஓவல். இந்த லண்டன் தாதா யாரு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தேர்வுக்கான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது தாமஸ் லார்ட் அப்படின்னு அந்த கிரவுண்டோட ஓனர். அவர் பேரில் வந்த ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, முதல்ல இங்கே கிரிக்கெட் அதனால வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் வந்து தாமஸ் லார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கிரவுண்டோட ஓனர். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை எப்போ இன்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1814. கிட்டத்தட்ட 207 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரவுண்டு. அப்படின்னு சொல்லலாம்ல, அப்படி தான் சொல்லலாம். இந்த கிரவுண்டு வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து ரெண்டு எண்டு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டில் யாருக்குமே எண்டே கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ பழமையான கிரவுண்டு. இந்த கிரவுண்டே ஒரு ஐகானிக் மொமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த கிரவுண்டுக்கு ஒரு பக்கம் நர்சரி எண்டு, இன்னொரு பக்கம் பெவிலியன் எண்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த கிரவுண்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய இதில் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. அதாவது ஒரு இடத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு உயிர் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த இடத்துக்குள்ளே போகும்போதே அந்த பழமை, எனக்கு வந்து பழமை ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சுட்டி காட்டியே ஆகணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் அந்த இடத்தோட பிரபலமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கிரவுண்டில் இன்னும் ஒரு சில விஷயம் நான் உள்ளே போனதில் அப்சர்வ் பண்ணதில் பார்க்குறேன். எல்லாருமே வந்து லார்ட்ஸில் ரன் அடித்தா இல்லை விக்கெட் எடுத்தால் அது ரொம்ப ஒரு பிரபலமான விஷயமா பேசுவாங்க. ஏன்னா ஹோம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா, அந்த கிரவுண்டுக்குள்ளே நம்ம போகும்போது எக்கச்சக்கமான போர்ட்ரேட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அவே ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம், அவே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகும்போது அந்த ஆலிவே ஃபுல்லாக பிக்சர்ஸ். என்ன பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாங்கிறேன், இங்கிலாந்துக்கு டூர் வந்த பல டீம்கள். அதாவது நான் சொன்னேன்ல 1814 ஃபஸ்ட்டு விளாடல. இந்தியா வந்து 1932 அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை விளாடினாங்க லார்ட்ஸில். அதை தவிர 18th செஞ்சுரிலேருந்து நிறைய மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. என்ன மேட்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளப் மேட்சஸ் கூட நடந்திருக்கு. இந்த கிரவுண்டை யார் பார்த்துக்கிறாங்க, யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேர்லி போன் கிரிக்கெட் கிளப், MCCன்னு சொல்லக்கூடிய மேர்லி போன் கிரிக்கெட் கிளப். அங்கே வந்து முந்தைய காலத்துலேருந்து எல்லாத்துக்குமே குழு வச்சு கிரிக்கெட்டில் என்ன பண்ணலாம், கிரிக்கெட் எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம், கிரிக்கெட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறைய பேசுவாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா எந்தெந்த டீம் எல்லாம் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோ அவங்களோட குரூப் ஃபோட்டோஸ், அதாவது 18th செஞ்சுரியிலேருந்து அந்த வந்த டீம், விசிட்டிங் டீமோட குரூப் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கிலாண்டோட ஸ்குவாட்ஸ் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்கோ அந்த டைம்லேருந்து அவங்களோட குரூப் ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணேன். நான் நாட்டிங்ஹாம்ஷயரில் இருந்தபோது கூட அப்போல்லாம் கோச்சஸ் அப்படிங்கிறது பிரபலமே கிடையாது. டீமில் மேஸ்வர் இருக்காங்க, அப்புறம் ஒரு 12 பேர் தான் இருக்காங்க. குறுகிய குழுவை மட்டும் தான் கூட்டின்னு போயிருக்காங்க டோருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, யாரெல்லாம் விளையாடிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. பெரும்பாலும் இந்தியாவில் நிறையா நம்ம பார்த்தோம்னா பழைய கேப்டன்ஸ் அண்ட் பழைய பிளேயர்ஸோட ஃபோட்டோஸை போடுவாங்க. இவர் தான் கேப்டன் பண்ணியிருக்காரு, இவர் தான் விளையாடிருக்காருன்னு. இங்கே இங்கிலாந்து கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ், ஸ்டால்வர்ட்ஸ், கேப்டன்ஸ், ஃபாரின் விசிட்டிங் டீம் கேப்டன்ஸ், ஃபாரின் விசிட்டிங் லெஜெண்ட்ஸ், இவங்களோட போர்ட்ரேட்ஸ், புகைப்படம் கிடையாது, போர்ட்ரேட்ஸ், வரையப்பட்ட விஷயம். அதாவது வரைஞ்சிருக்காங்க அழகாக, அந்த ஆர்டிஸ்ட்ரியை வரைஞ்சி அந்த வரைஞ்சவர் பேரை கூட இவர் தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பார்த்துருக்கேன். பிரையன் லாராது பார்த்துருக்கேன், இயன் பாத்தம் பார்த்துருக்கேன், அலெக்ஸ் ஸ்டூவர்ட் பார்த்துருக்கேன், மைக்கேல் ஆத்தர்டன் பார்த்துருக்கேன், அப்புறம் பிஷன் சிங் பேடி பார்த்துருக்கேன், திலீப் வெங்சார்கர். இந்த இடத்துல 3 டெஸ்ட் செஞ்சுரி அடித்த ஒரே கிரிக்கெட்டர் அவர் தான், திலீப் வெங்சார்கர். அதான் விசிட்டிங் டீமில் அடித்த 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது, லார்ட்ஸ் அவருக்கு சொந்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம திலீப் வெங்சார்கர் ஃபார்மர் செலக்டர், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன். அவர் இங்கே 3 டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. அவரோட ஒரு புகைப்படம் இருக்குது. அதே மாதிரி பிஷன் சிங் பேடின்னு நினைக்கிறேன், அவரோட போர்ட்ரேட் வந்து பிளாக் ஷூ போட்டு வரைஞ்சிருப்பாங்க. அது ஏன்னு தெரில, பட் அது பார்க்க நல்லா இருக்கும். எனிவே இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ், அந்த மாதிரி பிக்சர்ஸ், அதெல்லாம் நிறைய சிக்னிஃபிகன்ஸை காமிச்சிருக்கோம். அதே மாதிரி என்டர் ஆகும்போது இந்த லார்ட்ஸ் பால்கனி, ரொம்ப ஃபேமஸான பால்கனி. இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு போகும்போது கூட எல்லாரும் வந்து ஃபோட்டோகிராஃபர் செட் பண்ணிட்டாங்க. நான் இங்கே பால்கனியில் உட்காருவேன், ஃபோட்டோ எடுத்துக்கொடு, நான் பால்கனியில் உட்காருவேன், ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஸ்டாகிராம் முழுக்க எல்லோரும் அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக போடுவாங்க. நான் எதிர்பார்க்குறேன். பார்த்து எல்லாத்துக்கும் லைக் பண்ணி விடுங்க. இது வந்து லார்ட்ஸை பற்றின விஷயங்கள். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஹானர்ஸ் போர்டில் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இந்தியன் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லண்டன் தாதா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஜெயிக்க போகிறது நம்ம சிவதாஸா இல்லை ஜெயிக்க போகிறது பீட்டரா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, பீட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
பீட்டர் அப்படிங்கிற இங்கிலாந்து டீமு நம்ம சுருளியை வந்து பீட்டர் படத்தில் கூப்பிட்டு வந்த மாதிரி மோயின் அலியை டீமில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்க போகிறது, சுருளி மாதிரியே எஃபெக்ட் கொண்டு வருவாரான்னு பார்க்கணும். அவரும் சுழல் பந்து வீசாளர் தானே. அந்த மாதிரி சிவதாஸ் யாரை கொண்டு வந்து சேர்ப்பாரு, சிவதாஸோட கலையரசன் யாரு அப்படிங்கிறத மேட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை கலையரசன் இல்லாமலும் இருக்கலாம், இல்லை நம்ம பீட்டரும் சுருளியை டீமில் சேர்க்காமலும் இருக்கலாம். பட் இவங்கலாம் ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்காங்க. லண்டன் தாதா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் வின்னர் அப்படின்னு மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போன மேட்ச் ட்ரெண்ட் பிரிட்ஜில் கொஞ்சம் வருத்தமாக வந்து மேட்ச் லாஸ்ட் டே நடக்காமல் போயிடுச்சு. 1-0 ஜெயிப்போம் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். எனிவே இப்போ நம்ம லார்ட்ஸுக்கான சிறப்பம்சம் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு, அதுக்கு பெரிய கண்டெண்டர்ஸ்லாம் இல்லவே இல்லை. ஜிம்மி ஆண்டர்சன் 105 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டூவர்ட் பிராட் 95 எடுத்திருக்காரு. ஹீஸ் ரைட் பிஹைண்ட் ஹிஸ் ஹீல்ஸ் ஸ்டூவர்ட் பிராட் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் அவங்க டெஸ்ட் கரியர்லேயே 100 விக்கெட் எடுக்கிறது இல்லை. இவர் லார்ட்ஸில் மட்டும் 100 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்ட், எடுத்திருக்கிறது சாதாரணமான விஷயமா அப்படின்னு பார்த்தா லார்ட்ஸில் நிறைய மேட்ச் அவர் விளையாடி இருக்காரு. இதே உதாரணத்துக்கு நான் வந்து சென்னை சேப்பாக்கத்தில் 2-3 டெஸ்ட் தான் விளையாடிருக்கேன். அவர் வந்து லார்ட்ஸில் எக்கச்சக்க டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு. ஏன்னா இந்தியாவில் நிறைய டெஸ்ட் நியூஸ், இங்கிலாண்டில் டெஸ்ட் நியூஸ் கம்மி. அதே மாதிரி இங்கிலாந்து நிறைய டெஸ்ட் மேட்சஸும் விளையாடக்கூடிய ஒரு டீம் தான். யார் அதிக ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் இங்கிலீஷ் மேனாக தான் இருக்கணும். நம்ம கிரஹாம் கூச் அப்படிங்கிறவர் வந்து 2000க்கும் மேலே ரன் அடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 333. அந்த கேம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, டாஸை இந்தியா ஜெயிச்சு இங்கிலாண்டை பேட்டிங்க்கு போட்டு கேட்சை விட்டுருவாங்க. நம்ம கிரண் மோரே செம்ம கீப்பர், அவர் கேட்ச் விட்டு அவர் அங்கேருந்து 333 ரன் அடிப்பார். அதுக்கப்புறம் விசிட்டிங் பேட்ஸ்மேனோட ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிராம் ஸ்மித், சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கேப்டன், 259 ரன் 2003 அடிச்சாரு. கூச் பார்த்தோன்னா 1990 அடிச்சாரு. அதே மாதிரி லார்ட்ஸ் வந்து இன்னொரு இன்ஃபேமஸான விஷயத்துக்கு 50 ஓவர் ஃபார்மேட் வேர்ல்ட் கப்பில் ஃபைனலில் அந்த இன்ஃபேமஸ் சூப்பர் ஓவர், அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே யார் பெஸ்ட் ஃபிகர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஹோம் டீமுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சர் இயன் போத்தம். இங்கே சர் அப்படிங்கிறது அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது அவங்களோட சாதனையை பேஸ் பண்ணி பல கிரிக்கெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சர் இயன் போத்தம் இருக்காரு. அதே மாதிரி சர் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அப்படின்னு அவரையும் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸை சாராக நைட் பண்ணாங்க. அவர் வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்தார் இயன் போத்தம், 8 for 34. அது வந்து 1978. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிளென் மெக்ரா, அவர் தான் விசிட்டிங் டீமுக்கான பெஸ்ட் bowling ஃபிகர்ஸ், 8 for 38 1997 எடுத்திருக்காரு. லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டாக தாங்க இருந்திருக்கு. கடந்த 25 டெஸ்ட்டில் லார்ட்ஸில் விளையாடின டெஸ்ட்டில் இங்கிலாந்து 13 ஜெயிச்சிருக்காங்க, 6 ட்ரா பண்ணியிருக்காங்க, 6 தோற்றுருக்காங்க. அந்த 6ல் 1 2014 நம்ம ஜெயிச்ச மேட்ச் தான். நம்ம அஜிங்கிய ராணே கூட ஃபேமஸாக ஒரு 100 அடித்தார். யாரெல்லாம்ப்பா இந்த ஊர் ஆனர்ஸ் போர்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டிங்கில் 100 அடிச்சா ஆனர்ஸ் போர்டில் சேர்ப்பாங்க, பவுலிங்கில் 5 விக்கெட் 10 விக்கெட் எடுத்தாலும் ஆனர்ஸ் போர்டில் சேர்ப்பாங்க. பல கிரேட் ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு பேர் என்ன, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேரை சொல்கிறேன். திலீப் வெங்சார்கர் 3 டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு இந்தியாவோட தரப்புலேருந்து. நம்ம அஜிங்கிய ராணே 2014 ஒரு சம குவாலிட்டி 100 அடிச்சாரு. நம்ம முரளி விஜய் பாவம் 2014 வந்து மயிலிறகுல சார் கரடிக்கு ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 5 ரன்ல செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக ஆடுவார். 95 ரன்னுக்கு அவர் வந்து 100 அடிக்க முடியாமல் போச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம தோஸ்துங்கிறதுனால டக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எக்கச்சக்கமான இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம டெவான் கான்வே, அவர் 100 அடித்து ஆனர்ஸ் போர்டில் ஏறி இருக்காரு. பழைய கிரேட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கார்டன் கிரெனேஜ் இருக்காரு, விவியன் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் வேற யார் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தோம்னா நம்ம ரிக்கி பாண்டிங் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து சச்சின் டெண்டுல்கர், நம்ம ராகுல் டிராவிட் இருக்காரு. ராகுல் டிராவிட் கலக்கிருக்காரு, இங்கே வந்து 100 அடிச்சிருக்காரு. சௌரவ் கங்குலி அடிச்சிருக்காரு, 1996 ஓவரில் நினைக்கிறேன் அவர் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் ரன் அடிச்சிருக்காங்க. லார்ட்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்குலாம் ஒரு பெரிய ஹண்டிங் கிரவுண்டாக தாங்க இருந்து வந்திருக்கு. நியூசிலாந்து கிரேட் மார்டின் க்ரோ இருக்கார் அந்த லிஸ்ட்டில். இந்த மாதிரி எக்கச்சக்க கிரேட்ஸ் இருக்காங்க. நம்ம போலிங் தரப்பில் பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஹேட்லி இருக்காரு. ரிச்சர்ட் ஹேட்லி ஒரு கிரேட், இங்கே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. கிளென் மெக்ரா இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹோம் ஆப்வியஸ்லி ஹோம் அவங்க சைடில் போட்டிருப்பாங்க ஹானர்ஸ் போர்டு. இந்தியாவில் யார் இருக்கும் அப்படின்னா கரண்ட்டாக இந்தியன் செலக்டர் மிஸ்டர் சேத்தன் சர்மா, அவர் ஒரு 5 விக்கெட் எடுத்து நச்சுன்னு போய் அந்த ஹானர்ஸ் போர்டில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் 2014 இஷாந்த் சர்மா ஒரு 7 for எடுத்து அவரும் நச்சுன்னு போய் உட்காந்துருக்காரு. புவனேஸ்வர் குமார் அவர் ஒரு 6 for எடுத்திருக்காரு, அவரும் அந்த ஹானர்ஸ் போர்டில் இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்தியன்ஸ். நம்ம முகமது அசருதீன், அவருக்கு இது ஒரு பயங்கரமான ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டுங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் இருக்கார் ஆனர்ஸ் போர்டில். நம்ம ஆர்பி சிங் இருக்காரு, 5 for 57 இருக்காரு. அதுக்கப்புறம் 2007 இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சும் போது தோனி ஒரு குவாலிட்டி 76 அடிச்சு அந்த டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணி கொடுப்பாரு. பிரவீன் குமார் 5 for 106 எடுத்திருக்காரு. ஏன் ஆனர்ஸ் போர்டில் பேட்டிங்கில் ஒரு முக்கியமான ஆளை மிஸ் பண்ணிட்டான். அஜித் அகார்கர் ஒரு 100 அடிச்சார் இந்த கிரவுண்டில்.
அதுக்கப்புறமா வந்து வேறு யார் ஃபேமஸாக நம்ம சொன்ன விவியன் ரிச்சர்ட்ஸ் இருக்கார், கார்டன் கிரினிச் இருக்கார், இவங்கெல்லாம் சொன்னேன். இவங்கெல்லாம் அதில் இருக்க வேண்டிய ஆளுங்க தான் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சச்சின் டெண்டுல்கர் பல இடங்களில் 100 அடிச்சிருந்தாலும் லார்ட்ஸில் அடிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஐ மீன் என்னங்க, இங்கே வந்தால் லார்ட்ஸில் ஒரு டெஸ்ட் கிடைக்கும் ஒரு சீரீஸில். அவர் மொத்தமாக 4-5 மேட்ச் அடிப்பார். ஆனால் அவரை மாதிரி ஒரு கிரேட் இங்கே 100 அடிப்பாங்க, நிறைய தடவை பின் பண்ணாங்க, அவர் முடிக்காமல் போச்சு. நம்ம விராட் கோலி இல்லை, இந்த மேட்ச்சில் நம்ம விராட் கோலியும் அந்த போர்டில் வந்து சேருவார் அப்படின்னு நம்புவோம். இது வந்து லார்ட்ஸை பற்றி இங்கே பண்ண சாதனைகள். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே என்னங்க, அப்போ மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த ஒரு கிரவுண்டோட பியூட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிரவுண்டில் சென்டர் விக்கெட்டில் ப்ராக்டிஸே கிடையாது. ஸ்கொயர் ரொம்ப பெருசாகவும் இருக்காது. அதனால பின்னாடி ஒரு இடத்துல ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி அண்ட் பியூட்டிஃபுல்லி மேனேஜ் பை த மேரிலிபோன் கிரிக்கெட் கிளப். அவங்க அந்த பின்னாடி ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னா, பி கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இங்கே இந்த பக்கத்துலேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் கொடுப்பாங்க, வெஸ்ட் ஈஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இண்டோர் கிரிக்கெட் சென்டர் இருக்குது. அந்த இண்டோர் கிரிக்கெட் சென்டரோட ஜிம் வேற மாதிரி இருக்குங்க. ஒரு குவாலிட்டி ஜிம். நம்ம டேவிட் ராஸ் ஜிம் நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த மாதிரியே ஒரு செம்ம ஜிம் இருக்கும். இண்டோர் ஃபெசிலிட்டியும் அங்கே தான். அந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியில் என்னன்னு பார்த்தோம்னா, அழகாக வேறு இடத்துல நெட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக பிச்சு தான், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். அது ஒரு பி கிரவுண்டு கூட. சம்டைம்ஸ் இல்லை கிளப் மேட்சஸ் கூட அங்கே நடக்கும் அந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியில். அது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியை காமிச்சிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லண்டன், அதாவது லார்ட்ஸோட ரொம்ப சிறப்பம்சம் அமைஞ்ச நிறைய மீடியா ஆளுங்களோட பேசினா தெரியும். இங்கே ஒரு மீடியா சென்டர் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு மீடியா சென்டர் கட்டினாங்க. அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது கிரவுண்ட் பெவிலியன்லேருந்து போலிங் போடும்போது காமிச்சா அந்த இடத்துல அப்படியே ஏதோ ஒரு ஸ்பேஸ் சென்டர், ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் சென்டர் மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அது உள்ள எல்லா மீடியா ஆளுங்களும் உட்காருவாங்க. எல்லா மீடியா ஆளுங்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக, அதாவது மீடியாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுத்து அந்த இடத்த கட்டியிருக்காங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பு அம்சம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நேர் ஆப்போசிட் அந்த இடத்துல இருக்குது இந்த அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி. இது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் சில சமயம் மேட்ச் ஆடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இங்கே வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு மீடியா சென்டருக்கான ஈவெண்ட்டுக்கு வந்தேன். நான் மிஸ்பா உலக்கும் அடிச்சிருக்காருங்க இங்கே 100 பை த வே. நாங்கள்லாம் வந்தபோது அந்த இடத்துல ஒரு லாங் ரூம் மாதிரி இருக்குங்க லாட்ஜில், ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியை ஒட்டி. அந்த இடத்துல பல கான்ஃபரன்சஸ் நடக்கும், பல ஈவெண்ட்ஸ் நடக்கும், கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியே இருக்கிற இடம். அந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி தனியாக இருக்கிறதுனால மேட்ச்சில் பங்கேற்க முடியாத நிறையா பேர் வந்து டியூரிங் த மேட்ச், அதாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எதுக்குடா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பீங்க. போன மேட்ச் தண்ணி பாட்டில் தூக்குனவங்களும் சரி, வெளில உட்காந்த நானும் சரி, நாங்கள் எல்லாருமே வந்து டியூரிங் த மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் பிரிட்ஜில் வந்து அங்கே ஸ்கொயர்லேயே பிச் இருக்கும். மேட்ச் நடக்கும்போது கொடுக்க முடியாது. மேட்ச் விளையாடாத போது நிறைய ஃபார்ம் மிஸ் ஆகலாம், கொஞ்சம் ரஸ்டி ஆகலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் டியூரிங் த மேட்ச் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதுக்கு இந்த கிரவுண்டில் அதுக்கான சிறப்பம்சம் நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த பால்கனி, அதாவது இந்த ஃபேமஸ் லார்ட்ஸ் பால்கனி எதுக்குடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஐகானிக் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்குங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பில்டிங், அதுவும் ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங். பால்கனி இந்த ஊரில் எப்படின்னா, மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க ரைட் சைட் லெஃப்ட் சைடில் பால்கனி 2 டீமுக்கும். அதாவது நம்ம கிரவுண்டில் பேட்டிங் ஆடும்போது பெவிலியன் சைடை நோக்கி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கிறது இங்கிலாந்து ட்ரெஸ்ஸிங் ரூம், ரைட்டில் இருக்குது இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம். அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆஸ் யூஷுவல் இங்கிலாந்து பெருசாக இருக்கும், இந்தியன் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதில் வந்து இந்த கோவிட் காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டாங்க, மெம்பர்ஸ்லாம் உட்கார முடியாது அப்படின்றவாங்க. அதுக்கு கீழே, அதாவது மேலே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமு, கீழே வந்து மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த தடவை அந்த மெம்பர்ஸ்லாம் கிடையாது. ஸோ கீழே கூட நீங்கள் சீட்டிங் பண்ணிக்கலாம். 43 பேர் கொண்ட குழு எங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பேஸ் தேவைப்படுது. ப்ளஸ் கோவிட்னால சோஷியல் டிஸ்டன்சிங்கில் கொஞ்சம் கீழே தள்ளி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கீழ் ஏரியாவும் காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. த ஃபேமஸ் லார்ட்ஸ் லாங் ரூம், இந்த லாங் ரூம்லேயும் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், பார்ட்டிஸ் இதெல்லாம் நடக்கும். எல்லா லார்ட்ஸோட மெம்பர்ஸும், அதாவது எம்சிசியோட மெம்பர்ஸ் எல்லாருமே, இந்த கிளப்பில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் வந்து உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல் கல்ச்சர் அப்படின்னா, அவுட் ஆகிட்டு வர பேட்ஸ்மேன் முட்டையே அடித்து வந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி, இந்த மெம்பர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக அந்த பழைய ட்ரெடிஷன் படி அப்படியே கை தட்டி வர வைப்பாங்க. அவங்களோட மத்தியில் தான் அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே நடந்து போவாங்க, அவங்களோட மத்தியில் தான் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் உள்ளே போவாங்க. அது ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டிக்னிஃபைனான ஒரு இடம். அது ஒரு நல்ல ஃபீலிங். அந்த லாங் ரூம் எல்லாருமே பேட்ஸ்மேன் வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. பேட்ஸ்மேன் உள்ளே போகிற பேட்ஸ்மேனும் சரி, அவுட் ஆகிட்டு போகிற ஒரு பேட்ஸ்மேனும். அது நல்ல ஒரு கல்ச்சரு. அண்ட் இது தவிர நம்ம பார்த்தோம்னா இந்த லண்டன் லாங் ரூம் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த கிரவுண்டில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குங்க. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு குட்டி வீடியோவையும். எம்சிசி, அதாவது லார்ட்ஸில் மெம்பராக இருந்தவங்க எல்லாருமே வேர்ல்டு வாரில் பங்கேற்றவங்களுக்கு ஒரு ஆனர்ஸ் போர்டு இருக்குது, வேர்ல்டு வார் 2ல் பங்கேற்றவங்களுக்கு ஒரு ஆனர்ஸ் போர்டு இருக்குது. அவங்க பேரெல்லாம் அதில் பியூட்டிஃபுல்லாக அச்சடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
சரி, அதுக்கப்புறமா இந்த லண்டன் கிரவுண்டில் என்னென்ன கேஸ், இந்த பால்கனி எனக்கு என்ன 2 விஷயம் சூப்பராக ஞாபகம் வருது அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம கபில் தேவ் ப்ருடென்ஷியல் வேர்ல்டு கப் அப்படி தூக்கி நின்னாரு. அந்த பால்கனியில் மொத்தமாக அந்த ஸ்குவாட் மெம்பருக்கே இடம்லாம் பார்த்தல, இந்த ஸ்குவாட் மெம்பருக்குலாம் மொத்த பேர் உட்கார முடியாது. எண்ணி பார்த்தோன்னா ஒரு 6லேருந்து 8 பேர் தாங்க உட்கார முடியும். அந்த பால்கனியில் எல்லாம் ஸ்குவீஸ் ஆகி அந்த ப்ருடென்ஷியல் வேர்ல்டு கப்பை தூக்குனாங்க. ரொம்ப நான் பிறக்க கூட இல்லை, பட் ஆனால் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த கபில் தேவும் அவரோட டீமுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு வந்த நல்ல விஷயங்களும் சரி, இதை ஒரு கரியராக இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதும் அந்த டீம் அன்றைக்கி ஜெயிச்சது தான். 183 டிஃபெண்ட் பண்ணது. அதுக்கப்புறமா 2003 இந்தியன் கிரிக்கெட் முன்ன நோக்கி போகுதுடா, பாய போகிறோம்டா, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சௌரவ் கங்குலி அந்த சட்டையை தூக்கி அப்படியே ஆட்டினார். அந்த பால்கனி மொமெண்ட்டும் என் கண்ணில் இன்னும் நிற்கிது. ஏன்னா ஃப்ளின்ட் ஆஃப் வந்து இந்தியாவில் மேட்சை ஜெயிச்சுட்டு அப்படியே அந்த சட்டையை சுற்றின்னு போனார் கைட்டிட்டு. அதுக்கு பே பேக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுக்கு ஒரு ஒளி விளக்கு. முன்னாடி அந்த ஸ்பிரிட்டை காமிச்சது சௌரவ் கங்குலி தான். சரி, அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபேமஸ் லார்ட் ஸ்லோப். அந்த ஃபேமஸ் லார்ட் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேமஸ் லார்ட் ஸ்லோப் எல்லாரும் பார்த்தோன்னா லார்ட் ஸ்லோப் அப்படின்வாங்க. ஸ்லோப் திருப்பி சொல்கிறேன். அதாவது ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஊரை சொல்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு குழி, என்ன மேலேருந்து கீழே ஒரு இறக்கமாக இருக்குங்க, அதுதான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். மலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்படியே அந்த மலையிலேருந்து இறங்கும் போது அப்படியே ரோடு அப்படியே கீழே ஹேர்பின் பெண்டில் அப்படியே பெண்டாகி வரும்ல, அந்த மாதிரி கிரவுண்டே எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இல்லை, இறக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கு. இறக்கம்னா எப்படி, பால்கனிலேருந்து பார்க்கும்போது லெஃப்ட்டில் மேலே இருக்கும், அப்படியே பால்கனி லெஃப்ட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக போகும். இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு பெரிய ஸ்லோப்னா, அந்த ஸ்லோப்போட டாப் லெஃப்ட்டோட எண்டுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தோன்னா கீழே வச்சு கேமரா பார்த்தோன்னா அப்படியே இறங்கும். அந்த பக்கம் இருக்கிற போர்டு கூட தெரியாது, சம்டைம்ஸ் ஃபீல்டரோட முட்டி வரைக்கும் தெரியாது, அவ்வளோ பெரிய ஸ்லோப். ஆனால் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த பிச்சு அமைக்கப்பட்ட விதமும் அந்த ஸ்கொயர் அமைக்கப்பட்ட விதமும், அதை வந்து நியாயப்படி பார்த்தா பாலை போட்டால் எல்லா பாலும் ரைட்டு பக்கமாக போகணும், பிச்சை அந்த அளவுக்கு போகாது. பட் அந்த ஸ்லோப்பை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண போலர்ஸ் 2 பேர் பார்த்தோம்னா, ஸ்டூவர்ட் பிராட் அண்ட் கிளென் மெக்ரா. அவர் வந்து ரொம்ப பெருசாக ஸ்விங்லாம் பண்ண மாட்டார். ஓடி வந்து ஒரு மாதிரி ஸ்லைட் அவுட் ஷேப் போடுவார். அந்த பெவிலியன் எண்ட்லேருந்து தான் போடுவார். அது ஒரு மாதிரி சக்குன்னு வந்து பேடில் அடிக்கும். நிறையா பெவிலியன் எண்ட்லேருந்து போடுற போலர்ஸ் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டம்ப் லைனை மெயின்டைன், வெளியில் ஒரு 4th ஸ்டம்ப் லைன் மெயின்டைன் பண்ணி போடுவாங்க. அது வந்து எல்பிடபிள்யூவும் போல்டும் நிறைய அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் எண்ட்லேருந்து போடுறவங்க நிறைய எட்ஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க பேட்டை. நிறைய எல்பிடபிள்யூஸ் அவ்வளோவா வராது ஸ்டம்புக்குள்ளே வரும்போது. இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் அந்த ஸ்லோப்பை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு அது யூஸ் பண்ணாங்கன்னா, நல்லா யூஸ் பண்ணுற போலர்ஸ் எல்லாம் நிறைய விக்கெட் எடுப்பாங்க இந்த கிரவுண்டில். ஸ்லோப்பை யூஸ் பண்ண தெரியணும். என்னடா இந்த ஸ்லோப்பில் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஸ்லோப்பை பார்த்து நான் பேடில் அடிக்கிறேன்டா எல்பிடபிள்யூ அப்படின்னு ஓடி வந்து போடுவாங்க. மிடில் ஸ்டம்பில் போடணும்னு நினைப்பாங்க, அப்படியே இறங்கி அது லெக் ஸ்டம்பில் போயிடும், அப்படியே லெக் சைடில் ரன் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லோப்பை யூஸ் பண்ணி எட்ஜ் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து போடுவாங்க. ஆஃப் ஸ்டம்பில் விழ வேண்டிய பால் ஒரு 2 ஸ்டம்பு தள்ளி விழுந்துடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், மேலேருந்து அப்படியே ஒரு கீழே இறக்கமாக போகுது, அந்த இடத்துல பால் இப்படி உருட்டி விட்டிங்கன்னா கீழே தானே போகும். அந்த மாதிரி நம்ம நினைக்கிற இடத்துல உருட்டி விட்டு போக முடியாது. கால்ஃபில் கூட பட்டிங் அப்படின்வாங்க. பட்டிங்கன்னா என்னென்னா, அந்த கடைசியில் அந்த குழிக்கிட்ட வரும்போது அது ஏற்ற இறக்கத்தை பார்த்து அடிக்கணும். அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தை பார்த்து போடுறவங்க இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனும் அதை நல்லா ரியலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஃபேமஸ் லார்ட் ஸ்லோப். இந்த எபிசோட் ஆஃப் ஆடுகளத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிக்க போகிறது பீட்டரா இல்லை சிவதாஸா, சுருளி வந்து மேட்ரா இல்லை கலையரசன் வரது மேட்ரா அப்படிங்கிறத மேட்ச் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அதே மாதிரி லண்டன் தாதாவுக்கு செகண்ட் செக்மெண்ட்டும் இருக்குது. ஓவரில் இன்னொரு கிரவுண்ட் இருக்குல்ல, அது 4th டெஸ்ட். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். 3வது டெஸ்ட் லீட்ஸில் இருக்கிற ஹெட்டிங்லி, அதுக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.